போட வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நாமும் இது போன்ற ஒரு பயிற்சியாளராக வேண்டும். காலை சக்கரம் என்பது நமக்காக ஒரு ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்வு அப்படிங்கிறத மனதில் ஓடவிட்டு, நாமும் நாளை ஒரு பயிற்சியாளராக ஆகி, மற்றவர்களுக்கும் நல்ல முறையில் பயிற்சியை கொடுக்க வேண்டும். நாமும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை மனதில் ஓடவிட்டு, அனைவரும் சிறப்பான பயிற்சி அளிக்க, வரும் காலங்களில் நீங்களும் ஒரு ஆசிரியராக உயர வேண்டும் என்று அனைவரையும் இந்த நேரத்திலே அன்புடன் வாழ்த்துகின்றோம். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு ஹீலர் பாஸ்கர் ஐயா தினம் ஒரு சிந்தனை. ஒவ்வொரு நாளும் சிந்தனைகளை கொடுத்துட்டு இருக்காங்க. இன்றைய சிந்தனைகளை கேட்க நாமும் தயாராக இருப்போம். நன்றி. நேயர்களுக்கு காலை வணக்கம். குடிக்கிற தண்ணியை பத்தி கொஞ்சம் சிந்திக்கலாம். pH வேல்யூ ஒன்று இருக்குது, பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன், பொட்டன்சியல் ஆஃப் ஹைட்ரஜன். இந்த pH வேல்யூ பத்தி படிச்சவங்களுக்கு தெரியும். அதாவது 0ல இருந்து 7 வரைக்கும் ஆசிட், 7ல இருந்து 14 அல்கலை. படிக்காதவங்க 0ல இருந்து 7 வரைக்கும் இருந்தா அமிலம், 7ல இருந்து 14 காரம். காரம் உடம்புக்கு நல்லது, அமிலம் உடம்புக்கு கெட்டது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ரத்தத்தின் pH வேல்யூ 7.4ங்க. இந்த 7.4 விட அதிகமான pH வேல்யூ இருக்கிற ஒரு தண்ணி குடிக்கும் பொழுது உடம்பு ஆரோக்கியமா இருக்குது. அதை விட கம்மியா குடிச்சா உடம்புக்கு நல்லது இல்லைங்க. இந்த கடையில விற்குது இல்லையா, இந்த கூல் ட்ரிங்க்ஸ் சொல்றாங்க இல்லையா, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்னு, இது குடிக்கவே கூடாதுங்க. ஏன் தெரியுமா? அதோட pH வேல்யூ 2.8, விஷம், பாய்சன், அது ஆசிட். அப்ப எப்பெல்லாம் இந்த கடையில விற்கிற கூல் ட்ரிங்க்ஸை வாங்கி நம்ம குடிக்கிறோமோ அது டைரக்டா போய் பிளட்ல கலந்து ரத்தத்தின் pH வேல்யூ 7.4 இருக்கு இல்லையா, அதை சருன்னு குறைச்சதுங்க. குறைச்சோன்னு உடம்பு என்ன பண்ணுது, பயந்து போய் ஐயோ pH வேல்யூ கம்மியா இருக்குன்னு சொல்லி எலும்புகள் இருக்கிற கால்சியத்தையும் மெக்னீசியத்தையும் உடைச்சிட்டு ரத்தத்துல போட்டாதான் அன்னைக்கு நம்ம உயிரோட வாழ முடியுங்க. அல்கலைன் அப்படிங்கிறது கால்சியம் மெக்னீசியம் எலும்புலதான் இருக்கு. அப்போ எப்பெல்லாம் நாம இந்த கடையில வைக்கிற கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோமோ எலும்பு உருக்கி உருக்கி பிளட்ல கொட்டுதுங்க. மூட்டு வலி, முழங்கால வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, முதுகு தேய்மானம், சர்வைக்கல் ஸ்பைனோடிட்டிஸ், அந்த கழுத்துல வலிக்குது. இது மாதிரி ஏகப்பட்ட வியாதி வருது இல்லையா, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ரொமட்டாய்டு பக்கோடா அப்படின்னு ஏகப்பட்ட வியாதி வருது இல்லைங்களா. எல்லாத்துக்கும் ஒரே காரணங்க, pH வேல்யூ கம்மியா இருக்கிற தண்ணி குடிச்சா அப்படிதான் வரும். எனவே தண்ணி குடிக்கும் பொழுது pH வேல்யூவை ஒழுங்குபடுத்தணுங்க. அதாவது pH வேல்யூ எவ்வளவு கம்மியா குடிக்கிறோமோ அவ்வளவு கெட்டது, எவ்வளவு அதிகமா குடிக்கிறோமோ அவ்வளவு நல்லதுங்க. இந்த கங்கா தண்ணின்னு சொல்றாங்க இல்லையா, அது ஏன் தெரியுமா புனித தண்ணின்னு சொல்றாங்க? அது ஒரு pH வேல்யூ 8, 8.5ங்க. நீங்க காசிக்கு போங்க, ஒரு 8, 8.5 இருக்கும். ஹரிதுவார் வாங்க, 9க்கு இருக்கும். மேல இன்னும் கங்கோத்திரி, யமுனோத்திரிக்கு போங்க, 12 இருக்குங்க. அந்த தண்ணி உற்பத்தி ஆகிற இடத்துல 14 இருக்குங்க. 14 தான் இருக்கு இல்லையா, ஹை சூப்பர் தண்ணி. அதாவது கங்கா தண்ணி ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து கடல்ல கலக்கிற வரைக்கும் அது அல்கலைனா இருக்கு, ஆசிடா கிடையாது. அதனாலதான் கங்கா தண்ணியை புனித தண்ணின்னு சொல்றாங்க. அதுல புழுவை போடுங்க, சாரி, அது தண்ணி ரொம்ப ரொம்ப நேரம் ஒரு டப்பால வச்சிருங்க, புழு வராது. அதாவது pH வேல்யூ ஒரு 4ல இருந்து ஒரு 7க்குள்ளதாங்க புழு பூச்சி எல்லாம் வரும். 4 கீழே போனாலும் வராது, 8க்கு மேல போனாலும் வராது. அப்போ இந்த இந்த கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், இதெல்லாம் என்ன பண்றாங்க, இதுல புழு பூச்சியே வரக்கூடாதுங்கிறக்காக pH வேல்யூ 2 கீழே கொண்டு வந்துடுறாங்க. அப்ப என்ன ஆகுது, அந்த தண்ணியில புழு பூச்சியே வராம இருக்கிறனால ரொம்ப நாளைக்கு சேர்த்து வைக்க முடியுதுங்க. கங்கா தண்ணி ரொம்ப நாளைக்கு வைக்கலாம், புழு பூச்சி வராது. ஆனா அதன் pH வேல்யூ 8. அப்போ நீங்க புரிஞ்சுக்கங்க, pH வேல்யூ தான் ஒரு மனிதனை ஆரோக்கியத்தை முடிவு பண்ணுதுங்க. கண்டிப்பா எல்லாருமே pH வேல்யூ பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணுங்க. இப்ப எப்படி சுகர் பிபியை பார்த்து செக் பண்ணி மருந்து கொடுக்குறாங்களோ, கூடி சீக்கிரமா pH வேல்யூ செக் பண்ணி மருந்து கொடுத்துருவாங்க. அதனால முதல்ல தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா உங்களை காப்பாத்திக்கலாம். அல்கலைன் பாடி நல்லது, ஆசிட் பாடி கெட்டது. எனவே தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னால அந்த pH வேல்யூ கொஞ்சம் பாருங்க. கடையில விற்கிற இந்த டப்பாவில் அடைக்கப்பட்ட எந்த தண்ணி குடிக்காதீங்க, எல்லாமே ஆசிட். அது அல்கலைனா மாத்தி குடிக்கும் பொழுது அது ஆரோக்கியங்க. சரி, இப்போ ஒரு தண்ணியை எப்படி அல்கலைனா மாத்துறதுன்னு பார்க்கலாங்க. மண் பானையில சாதாரண தண்ணியை ஊத்தி வச்சீங்கன்னா 6 மணி நேரத்துல pH வேல்யூ 1, 2 இல்ல 3 அதிகமாகுங்க. இப்போ 3 pH வேல்யூ இருக்கிற ஒரு தண்ணிய மண்பானையில ஊத்தி வச்சீங்கன்னா ஒரு நைட் ஊத்தி வச்சிருங்க,
காலையில பாருங்க 6, 5க்கு 7க்கு வந்துடும். தண்ணியின் pH வேல்யூவை அதிகப்படுத்தும் தன்மை மண்பானைக்கு இருக்கு. சரி, இந்த தண்ணிய நம்ம ஏன் வந்து சுத்திகரிக்கிறோம் அப்படின்னு கேட்டா, தண்ணியில நோய் கிருமிகள் இருக்குன்னு ஒரு பயம். 2வது TDS அதிகமா இருக்குது, இந்த சாக்கடை தண்ணி கலந்து வருது, குப்பை இருக்கு, எவ்வளவு விஷயம் இருக்கு இல்லையா? இது எல்லாத்துக்கும் இயற்கையான முறை இருக்குங்க. இயற்கையான முறையை ஃபாலோ பண்ணலாங்க. அதாவது அந்த இயற்கையான முறை என்னன்னு கேட்டீங்கன்னா, மண் பானையில நைட்டு தண்ணி ஊத்தி வச்சீங்கன்னா 6 மணி நேரத்துல அந்த தண்ணியின் pH வேல்யூ அதிகமாகும். அதில் உள்ள கெட்ட பொருள்களை, இந்த கெட்ட உப்புகளை மண்பானை உரியும். இந்த மண்பானையில பாருங்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மேல வெள்ளை பூத்துருது இல்லையா? ஏன் வெள்ளை பூத்துச்சுன்னா தண்ணியில் இருக்கிற உப்பெல்லாம் உறிஞ்சிருக்குன்னு அர்த்தம். மண்பானை எந்த உப்பை உரியுதோ அது மனிதனுக்கு தேவையில்லை. நீங்க வாட்டர் ஃபில்டர் பயன்படுத்தினீங்கன்னா அது எல்லா உப்பையும் உறிஞ்சிரும். மண்பானை பயன்படுத்தினா மனிதனுக்கு தேவையில்லாத உப்பை மட்டும்தான் உரியுமே தவிர எல்லா உப்பையும் உரியாதுங்க. அதனால மண்பானைய நைட்டு வச்சு அதுல தண்ணியை ஊத்தி காலையில குடிச்சு பாருங்களேன், pH வேல்யூ அதிகமா இருக்கும், ஆக்சிஜன் அதிகமாயிரும், பிராணசக்தி அதிகமாயிரும், கெட்ட TDS எல்லாம் உறிஞ்சிரும், மண் சக்தி கொடுக்கும். அருமையான ஃபில்டர், உலகத்திலேயே சூப்பரான ஃபில்டர் மண்பானை ஃபில்டர். எனவே இனிமேல் எந்த தண்ணியா இருந்தாலும் இரவு மண்பானையில ஊத்தி வச்சு காலையில எடுத்து குடிச்சு பாருங்க, அந்த தண்ணி பிரமாதமான தண்ணியா இருக்குங்க. அதோட முக்கியமான விஷயம், மண்பானை, பழைய மண்பானை தான் சிறந்தது. அந்த காலத்துல இந்த ஆயுர்வேதத்துல, இந்த வைத்தியத்துல எல்லாம் பாருங்க, பழைய மண்பானையில் அப்படிங்கிற வார்த்தை வரும். அது என்ன பழைய மண்பானைன்னு கேட்டீங்கன்னா, பழைய மண்பானைக்கு தான் நிறைய சத்து இருக்கு. ஆனா மண்பானையில மேல வெள்ளையா உப்பு மாதிரி பூத்துருச்சுன்னா நீங்க புதுசு மாத்திரலாம். ஆனா அந்த மாதிரி உப்பு மாதிரி வரலன்னா நீங்க 5 வருஷம் 4 வருஷம் எத்தனை வருஷம் வச்சு அந்த மண்பானையில தண்ணி குடிக்கிறீங்களோ அது அவ்வளவு நல்லதுங்க. அப்ப சாதாரண தண்ணியை ஒரு மண்பானை மனிதன் குடிக்கும் சுத்தமான தண்ணியாக சுத்திகரித்து குடிக்கும் பொழுது நமக்கு ஏன் காஸ்ட்லியான வாட்டர் ஃபில்டர் என்பதை கொஞ்சம் யோசியுங்கள். எனவே இனிமேல் ஒரு தண்ணீரோட pH வேல்யூ செக் பண்ணோம்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க, மெடிக்கல் ஷாப் போங்க, இல்ல இந்த கெமிக்கல் கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த கம்பெனிக்கு போங்க. pH ஸ்ட்ரிப் அப்படின்னு கொடுப்பாங்க, ஒரு பேப்பர். அந்த பேப்பரை தண்ணிக்குள்ள விட்டீங்கன்னா அது என்ன கலரா மாறுதோ pH வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். செவச்செவன்னு ஆச்சுன்னு வச்சுக்கங்களேன், ஆசிட் கொஞ்சம் ஒரு ஆரஞ்சு இருந்துச்சுன்னா அது ஒரு 4.5 5 இருக்குன்னு அர்த்தம். லேசா பச்சையா இருந்தா ஒரு 6 6.5 7 இருக்குன்னு அர்த்தம். நல்லா பச்சையா இருந்துச்சுன்னா அது ஒரு 8 8 7.5 8க்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். லேசா புழுவா இருந்தா 8.5 ஆச்சுன்னு அர்த்தம். நல்லா புழுவாச்சுன்னா அது 9க்கு மேல போச்சுன்னு அர்த்தங்க. இப்படி தண்ணியின் pH வேல்யூயை செக் செய்து அதுக்கப்புறம் தண்ணியை குடிங்க. கண்டிப்பாக அந்த தண்ணி உங்களுக்கு நல்லது மட்டும்தான் பண்ணும். ஆல்கலைன் தண்ணி நல்லது, ஆசிட் தண்ணி கெட்டதுன்னு புரிஞ்சுக்கிட்டு கடையில விற்கிற எந்த ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸும் வாங்கி குடிக்காம தண்ணிய மண்பானையில ஊத்தி அடுத்த காலையில எடுத்து குடிங்க. அது கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு தேவையான ஆரோக்கிய தண்ணியாக மாத்தி கெட்ட விஷயத்தை உரிகிறது. மண்பானை ஃபில்டர் சூப்பர் ஃபில்டர். மண்பானையை பயன்படுத்துவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். வாழ்வோம் ஆரோக்கியமாக. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக இந்த நமக்கு நீரை பற்றி ஐயாவோட அந்த pH வேல்யூ என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 15 வருடங்களுக்கு முன்பாக அவங்களுடைய இந்த டாபிக் தான் நமக்கு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தது. தண்ணியை எப்படி குடிக்கணும், தண்ணியோட pH வேல்யூ எப்படி இருந்தால் நல்லது, மினரல் வாட்டர் நல்லதா இல்லை சாதா வாட்டர் நல்லதாங்கிறத பற்றி ஒரு அழுத்தம் திருத்தமாக ஒரு பதிவை நமக்கு அப்போ கொடுத்துருந்தாங்க. இன்றைய வரைக்கும் அவங்களுடைய அந்த தண்ணீரை பற்றியான பதிவு இன்னைக்கு எல்லாருக்குமே மக்கள் மத்தியில் நம்ம சிறப்பாக இருந்து எல்லாருமே அதை பின்பற்றுவதற்கு ஒரு வழிமுறையும் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. நன்றி. இன்றைய நிலையில் நமக்கு அதனுடைய பயன்பாடுகளை பற்றி நல்ல ஒரு சிந்தனைகளையும் அளித்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. இன்றைய நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு வாழ்வின் நோக்கத்தை அடையும் ரகசியத்தை வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு செயல்பாடுகளா நமக்கு வந்து இறை சாதனை மார்க்கத்தின் இறைமுதனையா வந்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதற்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈகை பற்றி ஒரு அற்புதமான விளக்கம் கொடுத்தாங்க சென்ற 2 வாரங்களுக்கு முன்பாக. கடந்த வாரம் கடமை
நம்மளுடைய கடமைகள் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதை பற்றி அற்புதமான ஒரு விளக்கம். இந்த வாரம் ஒழுக்கம். ஒரு மனிதன் எந்த அளவுக்கு ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும், ஒழுக்கத்தோடு நெறிமுறைகளோடு இருக்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு அற்புதமான விளக்கம் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. என்னதான் நம்ம வாழ்க்கையில நம்ம வாழும் வழிமுறைகள் இருந்தாலும், சில வழிமுறைகளை மாற்றி நம்மளுடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோம் என்றால், நம்மளுடைய வாழ்க்கை பயணம் என்பது வெற்றி பயணமாக அமையும். வாழ்க்கையும் நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையாக அமையும் என்பது அவருடைய அற்புதமான கருத்திலிருந்து ஒவ்வொன்றையும் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்று வாழ்வின் நோக்கத்தை அடையும் ரகசியத்தில் ஒழுக்கம் பற்றி நமக்கு இன்றைய சிறப்பான நிகழ்வை ஏற்படுத்த இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் பஞ்ச பூதங்களையும் நவக்கோள்களையும் பிரபஞ்ச அன்னையையும் அனைத்து உயிர்களையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். வாழ்க வளமுடன் என வாழ்த்தி மகிழ்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். அதாவது ஒரே சரி. நம்முடைய காலை சக்கரம் மிக அற்புதமாக சுழன்று கொண்டிருக்கிறது இல்லையா? மிக மிக சிறப்பாக. நான் ஒவ்வொரு முறையும் சொல்றது உண்டு, நான் பல இடங்கள்ல சிந்தனை உரை கொடுக்கறதுல விட இங்கு பேசும்போது, குறிப்பாக இது காலை வேலையாக இருக்கிறதுனால இந்த பிரபஞ்சம் ஒரு அமைதி தன்மையில இருக்கும். இன்னும் நிறைய பேர் எந்திரிச்சுக்க கூட மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற வாழ்வியல்ல 7 மணி தான் அவங்க எந்திரிக்கிற டைமு. அப்போ அந்த தன்மை ஒரு அமைதி. 2வது அந்த தன்மையில நீங்க காலையில பயிற்சி எல்லாம் பண்ணி வந்து உட்கார்ந்து ஒரு விஷயத்த கேட்கறது அப்படிங்கிறது இன்னும் ஒரு காலையில கோவிலுக்கு போய் இறைவனை வழிபடுவது போல ஒரு தன்மை கொண்டது. அதனாலேயே என்னவோ இதுல நிறைய பேசக்கூடிய உரைகள் நான் ஐயாட்ட கூட சொல்லியிருந்தேன். ஐயா, உங்க இதுல பேசுறப்ப வரக்கூடிய உரைகளுடைய தன்மை வேற மாதிரி இருக்கு. எனக்கே ஒரு உத்வேகமாகவும், இன்னும் நானே தெரியாத விஷயங்கள் எல்லாம் கூட சிலது நான் பேசுறேன். அது அந்த வந்திருக்கிற மக்களுடைய ஒரு ஈர்ப்பு தான் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டே இருப்பேன் அடிக்கடி. அது உண்மைதான். அது முகஸ்துதி இல்ல. அது உண்மைதான். சரி, அந்த விதத்துல 2 வகுப்புகளுக்கு ஒரு வகுப்புக்கு முன்னாடி நம்ம ஈகையை பற்றி பேசியிருந்தோம். அது பேச்சோட நிற்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனா நீங்க பேச்ச செயலாக்கிட்டீங்க. சில பேச்சுக்கள் செயல் ஆகணும். அதுக்காகத்தானே பேசுறது இல்லையா?
அப்போ அதுல நம்ம சொல்லியிருந்தோம், நம்மால முடிஞ்சத நம்ம நிச்சயமா குடுப்போம் அப்படின்னு. இப்ப நாங்க ஒரு அமைப்பு வச்சிருக்கோம். இறை சாதனை மார்க்கம் என்று சொல்லி. அந்த அமைப்புல நாங்க என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சிறு துளி பெருவெள்ளம். இப்ப எல்லோருக்குமே இந்த ஆன்மீக பணியில தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருக்கும். பட் நெறைய பொருள் இருக்கிறவங்க பொருளை குடுத்து சீக்கிரமா ஈடுபட முடியும். அதனால நாங்க என்ன பண்ணியிருக்கோம்னா, மாதம் ஒரு ரூ. 100 குறைந்தபட்சம் என்னுடைய பங்களிப்பு என் வாழ்நாள் முழுக்க இந்த ஆன்மீக சேவைக்காக அப்படின்னு ஒரு திட்டம் போட்டு, இப்ப கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் அத குடுத்துட்டு இருக்காங்க. எங்களோட இலக்கு ஒரு 1000 பேர் அத ஆக்கணும். அப்ப மாதம் ஒரு ரூ. 1,00,000 வர மாரி பண்ணிட்டோம் அப்படின்னா, எல்லா பயிற்சியும் இன்னும் ஃப்ரீயா எங்களால குடுக்க முடியும். நாம ஒரு ஆசிரமம் வச்சிருக்கோம். அந்த மாதிரி சொல்றேன் நான். அப்ப அதே போல இந்த காலை சக்கரம் நிகழ்வும் சிறப்பா நடைபெறுவதற்கு நீங்க நெறைய பேர் உதவி செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத ஐயா சொன்னாங்க நேத்து பேசுறப்ப. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா ஏதோ வந்தோம், கொஞ்ச நாள் அதைய பயன்படுத்தினோம், போனோம் அப்படின்னு இல்லாம, ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தெரியும்போது, அதற்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் இந்த கடன் என்று போன வகுப்புல நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்க காலை சக்கரத்துல செய்யக்கூடியது எல்லாமே வந்து ஈகை கிடையாது. அத நீங்க கரெக்ட்டா புரிஞ்சுக்கணும். காலை சக்கரத்துல நீங்க வந்து ஒரு பொருளுதவி செய்வதோ, அல்லது உங்கள் உடல் உழைப்பை கொடுப்பதோ, அல்லது உங்களுடைய அறிவின் தெளிவை கொடுப்பதோ, இன் ஃபியூச்சர்ல நீங்க தான் இதுல ஆசிரியரா இருப்பீங்க. நீங்க விரும்புனா. சரிங்களா? எவ்வளோ நாளைக்கு நாங்களே நடத்துறது? இப்ப நெறைய பேரு காலை சக்கரத்துல வந்திருந்த அன்பர்கள் எல்லாமே ஆசிரியர்களாகி பயிற்சி நடத்திட்டு இருக்காங்க. இப்ப நீங்க வாய்ப்பு கிடைச்சதுன்னா, உங்க டேலண்ட்ட இன்கிரீஸ் பண்ணி, இதுல நீங்க அடுத்த ஆசிரியர்களாக நீங்க வர முடியும். இன்னைக்கு இது ஐயா எதற்காக ஐயா இன்னைக்கு கூட கௌரி அம்மா தான் பயிற்சி குடுத்தாங்க ஐயா. சூப்பர், சூப்பர். பாருங்க. இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். சாதாரண விஷயம் அல்ல. காலை சக்கரம் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் மிகப்பெரிய விஷயம். ஏன்னா, எதுக்கு பொறந்தோம்னே தெரியாத ஒரு மனுஷன கூட்டிட்டு வந்து, அந்த இறை உணர்வுக்கான ஒரு பயிற்சியே குடுக்க வைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமே அல்ல. அப்ப அந்த மாதிரியான ஒரு இடத்துல, களத்துல நாம் இருக்கிறோம். அந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்திக் கொள்ள முடியும். நீங்களும் உங்களுடைய திறமைகளை ஏன்னா நெறைய பேருக்கு உள்ள பலவிதமான திறமைகள் இருக்குது. அதை வெளிக்காட்டுவதற்கான வாய்ப்போ, சூழலோ இந்த சமுதாயத்துல பெரிதா இல்ல. பணத்துக்கு பின்னாடியே ஓடி, ஓடி வாழ்க்கை முடிஞ்சு போயிருது. அப்ப அந்த விதத்துல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு, நீங்க நல்ல ஒரு சேவை செய்வதற்கு இன்னைக்கு பெரிய களங்கள் கிடையாது. இது மிக ஒரு அற்புதமான களம். அதுவும் வீட்ல உட்கார்ந்துட்டே நீங்க சேவை செய்வதற்கான ஒரு களம். அப்ப இங்க நீங்க வந்து இந்த Zoom ஆக்டிவிட்டிலய, YouTube ஆக்டிவிட்டில, மற்ற குரூப்ஸ் ஆக்டிவிட்டில எதுல வேணா நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். உடல் உழைப்பை கொடுக்கலாம். நல்ல அறிவு வளம் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா, நீங்க ஃபியூச்சர்ல இதுல நீங்க நெறைய ஸ்பீச் குடுக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் சேவை. அதுல ஒரு சிறு பங்கு வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரு பொருளை கொடுக்கிறது அப்படிங்கிறது. பொருள் கொடுத்தா மட்டும் தான் சேவையான்னு கேட்டா கிடையாது. பொருளும் ஒன் ஆஃப் த பார்ட் அவ்வளோதான். இன்னும் ஒரு படி மேல போயி பொருள் இல்லைன்னா கூட நம்ம அன்பர்களோட சப்போர்ட்ல பண்ணிற முடியும். புரியுதுங்களா? சரி அதனால இது எல்லாத்தையுமே நீங்க ஈகையாக பார்க்க வேண்டாம். என்னுடைய கடமை. ஆலை சக்கரத்துல இப்ப உதாரணத்திற்கு இப்ப நீங்க ஒரு 30 நாள் வந்திருக்கீங்க, ஒரு 50 நாள் வந்திருக்கீங்கன்னா, 50 நாட்கள் இன்டு 1 1/2 மணி நேரம். கிட்டத்தட்ட 75 மணி நேரம். இந்த காலை சக்கரத்தில பல்வேறு விஷயங்களை நாம கடனாக வாங்கியிருக்கிறோம். அப்படி நீங்க பார்க்கணும். நான் அப்படித்தான் பார்க்கிறேன். வேதாத்திரி மகரிஷி அவங்க கிட்ட நான் போயி ஒரு சிறு கட்டணம். அன்னைக்கு வந்து ரூ. 300 13 நாள் பயிற்சிக்கு. ரூ. 300 கட்டணம் கட்டி அந்த பயிற்சி எடுத்துக்கிட்டோம். அதுல உடற்பயிற்சி, காயகல்பம், தியான பயிற்சி எல்லாம் சொல்லிக் குடுத்துட்டாங்க. அந்த 13 நாள்லயே என்னோட வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்திற்கு வந்து விட்டது. இருந்த தொந்தரவெல்லாம் நின்னு போச்சு. எனக்கு ஆச்சரியம். எத்தன வருஷமா பட்ட கஷ்டம் அந்த 10 நாள்ல நிறுத்தி போட்டாரே இவரு. சரிங்களா?
அப்போ அவர் எனக்கு என்ன கொடுத்தாரு? உடற்பயிற்சிய கொடுத்தாரு. நான் வாங்கிட்டேன். தியானத்த கொடுத்தாரு. நான் வாங்கிட்டேன். காயகல்பம் கொடுத்தாரு. வாங்கிட்டேன். என் வாழ்க்கைக்கான சிந்தனைகள் கொடுத்தாரு. வாங்கிட்டேன். இதெல்லாம் நான் வாங்கிட்டேன் அவர்கிட்ட இருந்து. வெறும் ரூ. 300 குடுத்து. அப்ப நான் ரூ. 300 இந்த பயிற்சிக்கும் ஒர்த் ஆகுமா? சொல்லுங்க. பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து வந்த ஞானத்த எளிமைப்படுத்தி, என் வாழ்க்கையில இருக்கிற மொத்த பிரச்சனையும் தீர்ப்பதற்காக மகரிஷி அவங்க குடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்ப நான் இந்த மகரிஷிக்கு கடன் பட்டிருக்கிறேனா இல்லையா? நிச்சயமா. அப்ப அங்க பட்ட கடன நான் எப்படி கட்டுறது? அதுதான் இப்படி கட்டிட்டு இருக்கிறேன். சரியா? நான் பெற்ற விஷயத்த எல்லோருக்கும் கொடுக்கிறது என்னோட கடமை. சரிதானுங்களா? இது சேவைன்னு சொன்னா என்னோட இதுல நான் ஒத்துக்க மாட்டேன். எப்ப சேவை அப்படின்னு சொல்லலாம், எப்ப ஈகைன்னு சொல்லலாம் அப்படின்னா, நான் பெற்ற கடனுக்கும் மேல ஒரு விஷயத்த நான் குடுக்குறேன்னா, அதுக்கு பேரு ஈகைன்னு சொல்லலாம். சரிங்களா? இப்ப நான் ஒருத்தர்ட்ட ரூ. 1,00,000 வாங்குறேன். 1000 திருப்பி குடுக்குறேன். 1,00,000 குடுத்து முடிச்சுட்டேன். இப்ப அவருக்கு ஒரு கஷ்டம் அல்லது ஒரு தேவை இருக்குது. இப்ப நான் ஒரு ரூ. 1000 குடுத்தா அதுக்கு பேரு ஈகைன்னு சொல்லலாம். இந்த ரூ. 1,00,000 குடுக்கறதுக்கு முன்னாடி நான் குடுத்துட்டு இருக்கிறதையே நான் ஈகைன்னு சொல்ல முடியுமா? அதுபோல நீங்க எப்ப ஈகை பண்ண முடியும்னா, நீங்க என்லைட்மென்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஈகை பண்ண முடியும். என்னோட தனிப்பட்ட புரிதல்ல இருந்து நான் சொல்றேன். நீங்க சிந்திச்சு பாருங்க. எப்ப என்னுடைய கடமைய நான் முழுசா செஞ்சு கடன 100% கட்டி முடிக்கிறேனோ, அன்னைக்கு நம்மளுக்கு இறையுணர்வு, முக்தி நிலை வந்துரும். அதுவரைக்கும் நம்ம கடன் தான் கட்டுறேன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். நம்மால முடிந்த வரைக்கும் அதை நம்ம செய்துட்டு வரணும். அதற்காக ஒண்ணுல ஒண்ணு கெடாமையும் பார்த்துக்கணும். அது ரொம்ப கவனம். சரிங்களா? முதல் கடமை உங்களுக்கான கடமை. உங்களுக்கான உடலுக்கான நல்லா வச்சுக்கிறதுக்கு உடற்பயிற்சி. ஏன்னா உடல் நலம் இருந்தா தான் நீங்க அமைதியா, மகிழ்ச்சியா வாழவே முடியும். சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. உங்க உயிர நல்லா வச்சுக்கிறதுக்கு காயகல்ப பயிற்சி. உங்க மனத நல்லா வச்சுக்கிறதுக்கு தியான பயிற்சி. இன்னும் மகிழ்ச்சி சொல்லுவாங்க தற்சோதனை. அதெல்லாம் பின்னாடி உங்களுக்கு சொல்றோம். நம்ம கேரக்டர் இது எல்லாத்தையுமே நல்லா வச்சுக்கிட்டாலும், கேரக்டர் சரியில்ல. கோபம் வருது, பொறாம வருது, கவலை வருது, பேராசை வருது, முறையற்ற பாலுணர்வு வருது, வஞ்சம் இருக்குது. அப்படின்னா என்ன பிரயோஜனம்? துன்பம் தான் வாழ்க்கை. அப்ப ஆன்மீகத்தினுடைய இறுதி இலக்கு என்ன? நம்ம அன்பும் கருணையுமாக மாறுவது. இல்லையா? யாருக்கும் துன்பம் குடுக்காம, முடிஞ்ச வரைக்கும் பிறர் துன்பத்தை போக்கி வாழக்கூடிய வாழ்க்கை தான் ஆன்மீகத்தினுடைய உச்சம். இத நோட் பண்ணிக்கோங்க. இதுநாள் வரைக்கும் எத்தனையோ மகான்கள் வந்து எத்தனையோ செய்திகள இந்த உலகத்துக்கு குடுத்திருக்கிறாங்க. இல்லையா? பல ஆயிரம் ஆண்டுகளாக பல ஆயிரக்கணக்கான ஞானிகள், மகான்கள், யோகிகள் நமக்கு பல ஆயிரக்கணக்கான செய்திகளை கொடுத்திருக்கிறாங்க. இல்லையா? அது எல்லாம் சேர்த்துறது எப்ப? இதில நான் எதைய ஃபாலோ பண்றது, எத விடுறது? இப்படி நெறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஜீசஸ் ஒண்ணு சொல்றாரு, நபிகள் ஒண்ணு சொல்றாரு, புத்தர் ஒண்ணு சொல்றாரு, ஆதிசங்கர் ஒண்ணு சொல்றாரு, ராமானுஜர் ஒண்ணு சொல்றாரு. சரிதானா? ஜைனம், சீக்கியம் ஒண்ணு சொல்லுது. இப்படி இவ்வளவு இருக்கு. நான் எதத்தான் ஃபாலோ பண்றது? அப்படி மகரிஷிட்ட கேட்டாங்க. நீ எதையும் ஃபாலோ பண்ண வேண்டாம். இந்த 2 மட்டும் ஃபாலோ பண்ணு. இந்த 2க்குள்ள இதுநாள் வரைக்கும் அந்த மகான்கள் சொன்ன அத்தனை செய்தியும் அடங்கும் என்று சொன்னாராம். இனி வரப்போகிற அத்தனை மகான்கள் சொல்ற செய்தியும் அடங்கும். அது என்னப்பா அது 2 அப்படின்னா, நான் இப்ப சொன்னேன்ல, நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலிற்கும், மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். இதான் ஃபர்ஸ்ட்டு. நான் என்னோட வாழ்க்கையில யாருடைய உடலிற்கும், யாருடையனா என்னுடையவும் சேர்த்து தான். பிறருடையன்னு சொல்லல. யாருடைய உடலிற்கும், மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். இதான் ஃபர்ஸ்ட்டு. எல்லா வேதங்கள், ஞானங்கள், யோகங்கள் எல்லாத்தையும் தொகுத்தீங்கன்னா இவ்வளவுதான். ஜூஸ் இவ்வளவுதான். பைபிள புழிஞ்சு ஒரு ஜூஸ் குடுங்கன்னா, இதுதான் நான் சொன்ன வார்த்தை தான்.
குரானை பிழிந்து ஒரு ஜூஸ் கொடுங்கன்னா இவ்வளவுதான். இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. மகாபாரதம், தம்மபதம் எல்லாத்தையும் பிழிஞ்சு ஒரு ஜூஸ் கொடுங்க அப்படின்னா இதுதான். என்ன? நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலிற்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன். 2வது என்ன? துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த, அந்த வார்த்தை முக்கியம். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். முடிஞ்சதை செய்வேன். கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியதில்லை. சரிங்களா? இவ்வளவுதான். லைஃப்ல வேற ஒண்ணுமே நீங்க செய்ய வேண்டாம். நீங்க வாழ்வின் நோக்கத்தை அடையணும்னாலும் சரி, இறைவனை உணரணும்னாலும் சரி, உங்க வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்களில் இருந்தெல்லாம் விடுபடணும்னாலும் சரி, இந்த 2 விஷயத்த ஃபாலோ பண்ணா போதும். இதற்கு மகரிஷி வைத்திருக்கிற பெயர் 2 ஒழுக்க பண்பாடு. இதை நீங்க சொல்லி பழகிக்கணும். வேதாத்திரி மகரிஷியோட தவ மையங்கள்ல தவம் முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லக்கூடிய விஷயம் இது ரொம்ப முக்கியமானது. 2 ஒழுக்க பண்பாடு. 2 ஒழுக்க பண்பாடு. ஏன்னா இறைவனை அடைவதற்கான தகுதியில முதன்மையான தகுதியில ஒன்று ஒழுக்கம். சரி, நம்மளே சொல்றோம், ஒழுக்கமா இரு சொல்றோமா? ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று வள்ளுவம் சொல்லுது. வள்ளுவம் என்ன சொல்லுது? உனக்கு உயிர் முக்கியமா ஒழுக்கம் முக்கியமா என்று கேட்டால், ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. இந்த இடத்துல நீங்க ஒழுக்கத்தை கடைபிடிச்சா உயிர் போயிரும். சரிங்களா? ஒழுக்கத்தை விட்டுட்டீங்கன்னா உயிரோடு இருக்கலாம். அப்படிங்கிறப்ப நீ என்ன பண்ணுன்னு வள்ளுவம் சொல்லுது? நீ செத்துருங்க. நீ செத்துரு, பரவாயில்ல. உன்னை போல ஆயிரக்கணக்கான உயிர்கள் இந்த உலகத்துல பிறக்குது, வாழுது, வளருது, இறக்குது. அது பரவாயில்ல. பட் ஒழுக்கத்தை விட்டுட்டு நீ வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நீ செத்துரு. அது நல்லது. எவ்வளவு பெரிய விஷயம். பழைய படங்கள் எல்லாம் நம்ம பார்ப்போம். யாரோ ஒருத்தர் ஒரு பெண்ணை கற்பழிக்க போவாரு. அந்த பெண் பக்கத்தால இருக்கிற பாட்டில் எடுத்து, வராத நான் செத்துருவேன், வராத நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லுவா. கடைசி அவர் வருவாரு, அவ குத்திடுவா, செத்துருவா. இது இந்த காலத்து படத்துல பார்க்கறதுக்கான வாய்ப்பு குறைவு. சரிங்களா? அப்ப அதில் இருக்கிற புரிதல் என்ன? சரிதானா? என்னுடைய மானம், அந்த ஒழுக்கம் போய்விட்டது என்றால் நான் உயிரோடு இருந்து பிரயோஜனம் இல்லை. இந்த நாட்டாம படத்துல ஒரு பொய்யான ஒரு தீர்ப்பை சொல்லிடுவார். அது ஒழுக்கம் கெட்டது. ஒரு தவறை செய்து விட்டார். உடனே என்ன ஆயிடுவார்? ஸ்பாட்லயே அவர் இறந்துருவார். அப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க. ஒரு மன்னன் ஏதோ தப்பு செஞ்சிருப்பான். அவன் தப்புன்னு சொன்ன உடனே ஸ்பாட்லயே செத்துருவான். சரிங்களா? அப்படியெல்லாம் என்னன்னா, அந்த ஒழுக்கம் தவறிடுச்சு அப்படின்னா நம்ம உயிரோடு இருந்த பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் ஒழுக்கத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க நம்ம முன்னோர்கள். சரிங்களா? அதுல புத்த மதத்துல கடவுளை பற்றி எதுவுமே பேச மாட்டாங்க. அங்க எது இறைவனை அடைவதற்கான வழி என்றால், ஞானத்தை அடைவதற்கான வழி என்றால் ஒழுக்கம் மட்டுமே. ஒழுக்கம் தான் இறை வழிபாட்டிற்கான செயல் என்று புத்தர் சொல்றார். அப்ப ஒழுக்கம் என்றால் என்ன? முதல்ல அதை நம்ம தெளிவாகும். ஒழுக்கம் என்பது எழுதி வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இந்த ஒரே ஃபார்முலா போதும் நம்ம லைஃப்க்கு. வேற எதுவுமே நீங்க படிக்க வேண்டாம். எந்த வேதங்கள், எந்த யோகங்கள், எந்த ஞானங்கள் எல்லாம் எதுவும் பெருசா நீங்க படிக்க வேண்டிய இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ண போதும். எது ஒழுக்கம்? தனக்கோ, எழுதிக்கோங்க, தனக்கோ பிறருக்கோ. ஒண்ணு நம்மளுக்கு, மத்தவங்களுக்கு. தனக்கோ பிறருக்கோ. தற்காலத்திலோ பிற்காலத்திலோ எதிர்காலத்திலோ உடலிற்கோ மனதிற்கோ துன்பம் தராத எண்ணம், சொல், செயல் ஒழுக்கம். எழுதிட்டீங்களா?
இது நீங்க உங்களுக்கு தூக்கத்துல தட்டி கேட்டா கூட நீங்க மனப்பாடமா சொல்லணும். இனிமேல் எது ஒழுக்கம்னா தெரியலேன்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? ஒழுக்கம்னா என்ன? தனக்கோ, பிறருக்கோ, தற்காலத்திலோ, பிற்காலத்திலோ, உடலிற்கோ, மனதிற்கோ துன்பம் தராத எண்ணம், சொல், செயல். இந்த 3 ஒழுக்கம். துன்பம் தந்துருச்சு அப்படின்னா, அது ஒழுக்கமற்ற செயல். நீங்க இனிமேல் எந்த செயலை செய்தாலும், இது ஒழுக்கமான செயலா என்று சிந்தித்து செயல்பட வேண்டும். அப்படி அது ஒழுக்கமற்ற செயல்னா அதை செய்யக்கூடாது. சரிங்களா? எது ஒழுக்கமற்ற செயல்? தனக்கோ, பிறருக்கோ, தற்காலத்திலோ, பிற்காலத்திலோ, உடலிற்கோ, மனதிற்கோ துன்பம் தரக்கூடிய எண்ணம், சொல், செயல் இது ஒழுக்கமற்றது. ஒரு எண்ணம் என்கிட்ட வருது. அந்த எண்ணம் எனக்கோ, பிறருக்கோ, தற்காலத்திலோ, பிற்காலத்திலோ, உடலுக்கோ, மனதிற்கோ துன்பம் குடுக்கும்னா, அது கெட்ட எண்ணம். ஒரு சொல் நான் பேசுறேன். அந்த சொல் எனக்கோ, பிறருக்கோ, தற்காலத்திலோ, பிற்காலத்திலோ, உடலிற்கோ, மனதிற்கோ துன்பம் தரும்னா, அது கெட்ட சொல். இந்த 6லயும் துன்பம் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஏதோ 1ல துன்பம் குடுத்தா கூட அது கெட்டதுதான். சிலது தனக்கு துன்பம் குடுக்காது. ஆனா அடுத்தவங்களுக்கு துன்பத்தை கொடுக்கும். சிலது தற்காலத்துல குடுக்காது. எதிர்காலத்துல குடுக்கும். சிலது உடலுக்கு குடுக்காது. மனதுக்கு குடுக்கும். சிலது மனதுக்கு குடுக்காது. உடலுக்கு குடுக்கும். இப்படி இந்த 6ல எதுல துன்பம் வந்தாலும் அது பாவம். ஒழுக்கமற்ற செயலுக்கு என்ன பேரு? பாவம். ஒழுக்கத்தால் வருவது புண்ணியம். ஒழுக்கம் கெட்ட எண்ணம், சொல், செயல்களால் வருவது பாவம். இப்ப நாம எதுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம்? எத்தனையோ ஜென்மங்களா செய்த பாவங்களை கழித்து தூய்மை பெறுவதற்கு வந்திருக்கிறோம். வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன். ஆனால் நம்ம ஒழுக்கமற்ற செயல்களில் ஈடுபடும் போது எதை சேர்த்துக் கொள்கிறோம்? பாவத்தை வாரி சேர்த்துக் கொள்கிறோம். அப்ப என்ன மிகுதிப்படும்? துன்பம் தான் மிகுதிப்படும். அப்ப அந்த வாழ்க்கையினுடைய நோக்கத்தை நம்மால் அடைய முடியாது. அப்ப ஒழுக்கம்னா என்ன? தனக்கோ, பிறருக்கோ. நான் இது ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, உங்க மனதில பதியணும். இது நான் 10வது முறை சொல்றேன். தனக்கோ, பிறருக்கோ நீங்க எல்லாருமே கூட திரும்ப சொல்லுங்க. தனக்கோ, பிறருக்கோ, தற்காலத்திலோ, பிற்காலத்திலோ, உடலிற்கோ, மனதிற்கோ துன்பம் தராத எண்ணம், சொல், செயல் ஒழுக்கம். அல்லது நன்மை செய்யக்கூடிய எண்ணம், சொல், செயல் ஒழுக்கம். துன்பம் தந்துச்சுன்னா, அது ஒழுக்கம் கெட்ட செயல். ஏதோ ஒழுக்கம் கெட்ட செயல் அப்படின்னா, கற்பு நெறியில தப்பா போனா தான் ஒழுக்கம் கெட்டதுன்னு நம்ம நெனச்சுக்கிறோம். அப்படி அல்ல. சரியா? கற்பு நெறியில போறது அது முறையற்ற பாலுணர்வுல கெட்டுப் போற ஒழுக்கம். மொத்த ஒழுக்கத்திற்கு இதுதான் ஃபார்முலா. இதுவரைக்கும் ஒழுக்கத்திற்கு யாரும் ஃபார்முலா குடுத்த மாரி எனக்கு தெரியல. சரிங்களா? இந்த அளவுக்கு நுட்பமா. நீங்க உங்களுக்கு ஒரு துன்பம் கொடுக்கக்கூடிய எண்ணத்தையோ, சொல்லையோ, செயலையோ செய்தால் கூட அது ஒழுக்கம் கெட்ட செயல். சரிங்களா? அப்ப இந்த ஒழுக்கத்தை நாம உயிர் போல பாதுகாக்க வேண்டும் என்று வள்ளுவர் சொல்றார். உயிரினும் மேலாக பாதுகாக்க வேண்டும். சரி, இந்த உயிர் எப்படி போகாம நம்ம பாதுகாக்கிறோமோ, எந்த சூழல் ஆனாலும் உயிர் போகாம பாதுகாக்கிறோம்ல. சரிங்களா? எப்படியாவது. அப்படி அதற்கும் ஒரு படி மேல இந்த ஒழுக்கம் போகாமல் பாதுகாக்க வேண்டும். அப்போ இந்த ஒழுக்கத்தை நாம கடைபிடிச்சிட்டோம் அப்படின்னா, நீங்க இறைவன் பக்கம் போ வேண்டாம். இறைவன் உங்ககிட்ட வந்துருவார். அவ்வளவுதான். சிம்பிள். இறை உணர்வை தேடி நீங்க போ வேண்டாம். இறை உணர்வு உங்களை தேடி வந்து. ஆனா இது கேட்கறதுக்கெல்லாம் ஈஸி. பட் பிராக்டிகல்ல கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும். மன ஆற்றலோடு இருக்கணும். சரிங்களா? உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும். மன அமைதியோடு இருக்கணும். இதெல்லாம் இருந்தா தான் இதை ஃபாலோ பண்ண முடியும். சொல்றது எல்லாருக்கும் ஈஸி. சரி. சொல்லற்கு எளியது என்று சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் செயல் அரியது. சரிதானங்க? அப்போ இப்ப இன்றிலிருந்து நாம் ஒரு விஷயத்த ஃபாலோ பண்றோம்.
ரொம்ப கஷ்டம். இது சொல்றது மகரிஷி 2 வரியில சொல்லி போட்டு போயிட்டாரு. மொத்த ஞானத்தினுடைய சார் எவ்வளவுதான் போயான்ட்டாரு. முதல்ல 5 ஒழுக்க பண்பாடுன்னு ஒண்ணு கொடுத்தாரு. 5 ஒழுக்க பண்பாடு. புதியதொரு பண்பாடு உலகிற்கு வேண்டும். இந்த உலகத்திற்கு புதியதொரு பண்பாடு வேண்டும். என்னது? போதை, போர், பொய், புகை ஒழித்து அமுல் செய்வோம். சரிங்களா? போதை, போர், பொய், புகை இருக்கு இல்லையா? அதைய முதல் ஒழிக்கணும் இந்த உலகத்திலிருந்து. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா துன்பத்திற்கும் அடிப்படை காரணம் இங்கு இருக்கக்கூடிய போதை, போர், பொய், புகை. இந்த 4 தீமைகளும் தான் அத்தனை துன்பங்களுக்கு அடிப்படையா இருக்கு. அந்த 4ஐ ஒழிக்கணும்னு சொல்லிட்டு 5 விஷயம் சொல்றாரு. நல்லா மனசுல வச்சுக்கோங்க. இதை நம்ம தனி வகுப்பா டீப்பா எடுக்கணும். இருந்தாலும் இந்த இடத்துல சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன? அதிக சுமை ஏதுமில்லை. இந்த 5 ஒழுக்கங்களை இந்த உலகம் கடைபிடித்தால் இந்த உலகம் மகிழ்ச்சியாக இருக்கும், நிம்மதியா இருக்கும், நிறைவா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், ஆனந்தமா இருக்கும், துன்பமற்ற ஒரு உலகத்தை அமைக்கலாம். 5 விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றாரு. 1, அதிக சுமை ஏதுமில்லை. அவரவர்தம் உடல் உழைப்பால் அறிவின் ஆற்றலால் வாழ்வதென்ற முடிவு. ஃபர்ஸ்ட் முடிவு என்ன? எனக்கு ஒரு உடல் இருக்கு, அதுக்கு ஒரு ஆற்றல் இருக்கு. எனக்கு ஒரு அறிவு இருக்கு, அதுக்கு ஒரு சக்தி இருக்கு. என்னோட உடல் உழைப்பால அறிவின் திறனால் மட்டும்தான் நான் வாழ்வேன். மற்ற எவன்கிட்டையும் நான் கையேந்தி நிக்க மாட்டேன் அப்படிங்கிற முடிவு ஒவ்வொருத்தரும் எடுத்துடணும். அம்மா அப்பா கொடுக்குற சொத்து கூட தேவை கிடையாது. புரியுதா? நீங்க அம்மா அப்பாவோட சொத்தை கேட்கறவன் ஒரு சரியான மனிதன் கிடையாது. அவங்களா கொடுக்கறது வாங்குறதுங்கிறது வேற. நான் போய் என் பெற்றோர்கிட்ட நீங்க சொத்தை கொடுங்க, உங்க பணத்தை கொடுங்கன்னு கேட்கறது அது மிக கேவலமான ஒரு செயல். யோசித்து பாருங்க. அவங்க தன்னோட உடல், உயிர், அறிவு, ஆற்றல் எல்லாத்தையும் கொடுத்து நம்ம உருவாக்கி வளர்த்து இந்த அளவுக்கு உருவாக்கி விட்டுட்டாங்க. இனியும் போய் அவங்ககிட்ட கேட்கறது எவ்வளவு ஒரு கேவலமான செயல். இப்ப பட்ட கடனே தீர்க்க முடியாது. ரஜினி ஒரு பாட்டு பாடுவாரு, 7 ஜென்மங்கள் எடுத்தாலும் கொடுத்தாலும் உனக்கு இங்கு நான் பட்ட கடன் தீருமான்னு பாடுவார். தீர்க்க முடியாது. பெற்றோருக்கு பெற்ற கடனை எவனாலையும் தீர்க்க முடியாது. அப்ப அவங்க கிட்ட போய் மறுபடியும் எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்டா அது அவங்க சம்பாதிச்சது, அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டை சம்பாதிச்சது. சரிங்களா? அப்ப என்னுடைய அறிவின் ஆற்றலால, என்னுடைய உழைப்பால, என்னுடைய உடல் ஆற்றலால தான் நான் வாழ்வேன். பிறர் பொருளுக்காக நான் ஆசைப்பட மாட்டேன். இந்த முடிவு ஒவ்வொருத்தரும் எடுக்கணும். இப்படி எடுத்துட்டோம்னாலே பல பிரச்சனை தீர்ந்து போயிடும். சொத்து வந்தா வருது, வராட்டி போகுது. சொத்து வந்தவனெல்லாம் சந்தோஷமா இருக்கிறானா? கேள்வி கேளுங்க. சொத்து வராதவனெல்லாம் வீணா போயிட்டானா? அப்படி கிடையாது. நிறைய பேர் சொத்து வந்து கஷ்டப்படுறவன் இருக்கிறான். ஊருப்பட்ட பேர் இருக்கான். அந்த சொத்தால தான் கஷ்டமே வந்திருக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், அது பாகப் பிரிவினை அல்ல, நம்ம முன்னோர்கள் செய்த பாவப் பிரிவினை. இல்லையா? பாவத்தை பிரிச்சுக்கிறோம், அண்ணனும் தம்பியும், அக்காளும் தங்கச்சி. அப்ப பாவத்தை பிரிக்கிறப்ப கொஞ்சம் பாவம் எச்சா அவங்களுக்கு போனா போய் தொலைன்னு விட்டுற வேண்டியதுதானே. ஆமா, உண்மை அதுதான். இப்ப அண்ணனும் தம்பியும் அப்படி இருந்தா ராமன லட்சுமண மாதிரி. இந்த சொத்து பிரிச்சோடனே 2 பேரும் ராமனும் ராவணன் மாதிரி ஆயிட்டான். சொல்லுங்க, உண்மைதானே? சாதாரண அற்ப பணம், பிச்சை காசு, அதற்காக உடன் பிறந்தவர்களோடு, பெற்றோர்களோடு எவ்வளவு தப்பு துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். நல்லா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். உறவுகள் என்பது இறைவன் கொடுத்தது. பணம் என்பது நாம் கொடுத்தது. நாம் வைத்திருக்கிற, நாம் கொடுத்த ஒரு விஷயத்திற்காக இறைவன் கொடுத்த ஒரு உறவை தூக்கி வீசுறீங்களே இந்த சமுதாயத்துல. இது எவ்வளவு கேவலமான விஷயம் பாருங்க. சரிதானே? இறைவன் கொடுத்த பொக்கிஷம் உறவுகள். சரிங்களா? அதை எக்காரணம் கொண்டு அதையே விடுவித்தர வேண்டாம். சாதாரண பணத்திற்காக, அற்ப பணத்திற்காக. பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். 2வது, பணம் இருப்பவன் எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்கிறதுக்கு சாத்தியம் கிடையாது. ஆனால் நல்ல உறவுகள் இருப்பவன் நிச்சயமா சந்தோஷமா இருக்கும். சரிதானுங்களா?
இன்னைக்கு காலை சக்கரத்துல இத்தனை உறவுகள் இருக்கிறீங்க. காலை சக்கரத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் செலவு அப்படின்னா, நீங்க ஆளுக்கு 100 ரூபாய் கொடுத்தா வேலை முடிஞ்சுது. புரியுதா இல்லைங்களா? உறவுகள் இருந்தால் பணம் வரும். பணம் இருந்தால் உண்மையான உறவுகள் வராது. போலி உறவுகள் வரும். பணத்திற்காக வரக்கூடிய உறவுகள் வரும். அதனால எப்பேற்பாடு பட்டாவது இறைவன் கொடுத்த உறவுகளை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து உறவுகளை இழந்து விடாது. இன்னைக்கு சொசைட்டி முழுக்க முழுக்க பணத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குது. ஒரு ஏக்கரை எச்சா எடுத்துட்டு போ, எடுத்துட்டு போ. யாரு இப்ப அப்பா தாத்தா சொத்து இருந்தங்காட்டி ஆச்சு. இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? கம்முனு வாய மூடிட்டு இருப்போம்ல. அந்த மாதிரி பார்க்க. அப்ப என்னுடைய உடல் உழைப்பு அறிவின் ஆற்றலால் வாழ்வேன். அதிக சுமை ஏதுமில்லை அவர் அமர்தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவு. 2வது, மதிப்பிறழ்ந்து மற்றவர்கள் மனம் உடல் வருத்தா மானெறியும். மதிப்பிறழ்ந்துன்னா என்ன? மதினா என்ன? அறிவு. அறிவு கெட்டு போய் மற்றவர்களுடைய மனதையோ உடலையோ வருத்தாத மாநெறி. இது மிகச்சிறந்த நெறி. இது சாதாரண விஷயம் அல்ல. அந்த 5 பண்பாட்டுக்குள்ளேயே 2 பண்பாடு இருக்குது. மகரிஷி முதல்ல 5 பண்பாடு சொன்னாங்க. அப்புறம் அதை சுருக்கி 2 பண்பாடா கொடுத்தாங்க. அந்த 2 பண்பாட்டுல இருக்கிற முதல் வரி தான் 5 பண்பாட்டுல 2வது விதி. மதிப்பிறழ்ந்து அறிவு கெட்டு போய். ஏன்னா அறிவு நல்லா இருக்கிறவன் யாருக்கு துன்பம் கொடுக்க மாட்டான். சரிதானா? அறிவு சரியா இருக்கிறவன் யாராவது துன்பம் கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். நம்ம மதி கெட்டு மதி பிறழ்ந்து மற்றவர்களுடைய மனதையோ உடலையோ வருத்தாத மாநெறி இருக்கணும். யாருக்கும் துன்பம் கொடுக்க கூடாது. சார் எனக்கு அவன் அதை பண்ணா இதை பண்ணா, அந்த நியாயமெல்லாம் இங்க பேசக்கூடாது. ஏன் அவன் அதை பண்ணா இதை பண்ணா? தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இப்படிதான் நம்ம பேசுறோம். 3ஆம் வகுப்புல சொல்லி கொடுத்துட்டாங்க. யாதும் ஊரே யாவரும் கேலி தீதும் நன்றும் பிறதர வாரா நோதலும் தனிதனும் அவற்றோர் என்ன சாதனம் புகுதலும் அன்றைய வாழ்தல் எளிதன மதிந்தனமே பாடிட்டோம். சரிங்களா? கணியன் பொங்குனார் பாட்டுன்னு பாடிட்டோம். அது என்ன சொல்லுது? தீதும் நன்றும் பிறர் தர வாரா. உனக்கான நன்மையோ உனக்கான தீமையோ பிறரால் வருவது இல்லை. இதுதான் மொத்த ஞானத்தினுடைய அடிப்படை. அப்ப யாரால் வந்தது? என்னால் தான் வந்தது. அப்ப உனக்கு துன்பம் கொடுத்தவங்க யாரு? நீதான். அப்ப அவர் கொடுத்தாரு. அவர் கொடுக்கல. உன் கர்மா அவர் மூலமாக வெளிப்பட்டது. 1000 பேர் ரோட்ல போறான். ஏன் ஒருத்தவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது? அவன் கர்மா அப்படி இருக்குது. புரியுதுங்களா? 1000 பேர் செல்போன் வாங்குறான். ஏன் ஒருத்தன் செல்போன் வாங்குறது அடுத்த நாளே வீணா போகுது? அவன் கர்மா அப்படி இருக்குது. கர்மா தான் வேலை செய்யும். புரியுதா? 1000 பேர் கல்யாணம் நடக்குது. ஏன் ஒருத்தன் மட்டும் சந்தோஷமா இருக்கிறான்? அவன் கர்மா அப்படி இருக்கு. சரிதானுங்களா? மாமியாரும் மருமகளும் எலியும் பூனையுமா தான் இருக்கிறதா நீங்க பார்த்திருக்கீங்க. தாயும் பிள்ளையுமா இருந்தா பார்த்திருக்கீங்களா இல்லையா? இருக்கு. நான் கண் கூட பார்த்திருக்கேன். திருப்பூர்ல நான் மன்றத்தில் இருக்கிறப்ப ஒரு அம்மா வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட். பயிற்சி எடுத்தவங்க. அந்த அம்மா என்ன சொல்றாங்க? என் புள்ள அவங்க ஊருக்கு பிரசவத்துக்கு வரமானேதாம்மா. ஏன்னு கேட்டா, நான் எங்க மாமியார் வீட்லயே பெத்துக்கிறேன் அப்படிங்குதாம்மா. நான் எங்க மாமியார் இருக்கணும் என் குழந்தை பிறக்கிறப்பன்னு சொல்லுதாம்மா. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னடா கொடுமையா இருக்குது. எல்லாம் அம்மா வீட்டுக்கு ஓடுன்னு ஓடுமே. இது மாமியார் வீட்ல இருக்கிறேன்னு சொல்லுது. எங்க அம்மாவை விட எங்க மாமியார் என்னை நல்லா பாத்துக்கிறாங்கன்னு சொல்லுது. எனக்கு ஆச்சரியமா போச்சு. இப்படியும் இருக்குது உலகத்துல. ஏன்? அந்த பொண்ணோட கர்மா அப்படி இருக்கு. புரியுதா? அப்போ எல்லாமே என் கர்மாவுக்கு பொறுக்கு தான் நடக்குது. அப்ப எனக்கு துன்பம் யார் குடுக்குறா? யாரோ ஒருத்தர் குடுக்குறா. யாரால? என்னுடைய கர்மா மூலமா அவங்க துன்பத்தை குடுக்குறாங்க. அப்ப இந்த புரிதல் நமக்கு இருந்தா நம்ம யாருக்கு துன்பம் கொடுப்போம்? கொடுக்க மாட்டோம். அப்ப மதிப்பிறழ்ந்து மற்றவர்கள் மனம் உடல் வருத்தா மாநெறி. எந்த காரணத்திற்காகவும் யாருக்கும் நாம துன்பம் உடலுக்கோ மனதிற்கோ கொடுக்க கூடாது. கொடுத்தா என்ன? பிறருக்கு துன்பம் கொடுத்தா உங்களுக்கு என்ன வரும்? பாவம் வரும். பாவத்தினுடைய வெளிப்பாடு உங்களுக்கு மீண்டும் பல விதத்துல துன்பம் வரும்.
இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிற துன்பமே எத்தனையோ ஜென்மமா செய்த பாவத்தினுடைய வெளிப்பாடுதான் இத்தனை துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இன்னும் பாவத்தை சேர்க்கணுமா? யோசித்து பாருங்க. அதுல ரொம்ப முக்கியம், நீங்க உங்களுக்கு துன்பம் கொடுத்தால் கூட பாவம் தான். அதுல கவனமா இருங்க. நீங்க நேரத்துல தூங்காம இருக்கிறது பாவம். நேரத்துல எந்திரிக்காம இருக்கிறது பாவம். நீங்க ஒவ்வொரு செயல் செய்யறப்பவும் அந்த 2 ஒழுக்க பண்பாட்டுல முதல் ஒழுக்க பண்பாடை எடுத்து கடைபிடிச்சு பாருங்க. இப்ப நான் ஒரு டீ குடிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு செயல் என்கிட்ட இருக்கு. டீ குடிக்கிறேன்னு ஒரு செயல் இருக்கு. சரி, இந்த டீ குடிக்கிறதுனால இந்த செயல் தனக்கோ, பிறருக்கோ, தற்காலத்திலோ, பிற்காலத்திலோ, உடலிற்கோ, மனதிற்கோ துன்பம் கொடுக்குமா அப்படின்னு நீங்க கேட்கணும். எந்த செயல் நீங்க செய்தாலும் அதுல இந்த கேள்வியை பொருத்தணும். அப்பதான் அது ஒழுக்கமான செயலா அல்லது ஒழுக்கமற்ற செயலான்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? குவாலிட்டி செக் பண்றாங்கல்ல, இந்த பொருள் நல்லதா கெட்டதான்னு. அப்படி இப்ப ஒரு டீ குடிக்கிறேன்னு ஒரு செயல் என்கிட்ட இருக்குது. இந்த செயலால இது ஒழுக்கமான செயலா, ஒழுக்கமற்ற செயலா எப்படி கண்டுபிடிப்பீங்க? டீ குடிக்கிறது தனக்கோ துன்பத்தை கொடுக்குமா? ஆமா, கன்ஃபார்மா கொடுக்கும். ஏன்? டீ நம்மளோட உணவுலயே இல்லையே. டீ ஒரு போதை வஸ்து. சாராயம் என்ன செய்யுதோ அது குறைந்த அளவுல செய்யக்கூடிய மினி சாராயம் டீ. டீய சாப்பிட்டா என்ன நடக்கும்? உங்க உடம்புல பல்வேறு வேதி வினைகள் மாற்றம் நடக்கும். குறிப்பா இரைப்பை பயங்கரமா தாக்கப்படும். சரியான பசி வராது. புரியுதானுங்களா? டீல என்னென்ன இருக்குது? வெள்ளை சர்க்கரை ஒரு விஷம். யார் சொன்னா? மகாத்மா காந்தியே சொல்லிட்டாரு. வெள்ளை பாஷாணம்னு சொன்னார். பாலு அதை விட பெரிய விஷம். பன்னி பாலைத்தான் நம்ம குடிச்சிட்டு இருக்கோம். அதாவது பரவாயில்ல, பாக்கெட் பால் மொத்தமா விஷத்தை குடிச்சிட்டு இருக்கிறோம். 3வது டீத்தூள். டீத்தூள் ஒரு போதை வஸ்து. சரிங்களா? அப்ப இந்த 3மே விஷம். நான் சொல்லுவேன் 3 விஷமும் கலந்த மகா விஷம் டீ. அதை குடிச்சா உங்களுக்கு நோய் வருமா வராதா? கண்டிப்பா வரும். தனக்கு துன்பம். மத்தவங்களுக்கு துன்பமா? ஆமா. ஒரு நாள் டீ அவங்க குடுக்கலைன்னு வச்சுக்குங்க. என்ன டான்ஸ் ஆடுறோம். இன்னும் இந்த டீ குடிச்சு நான் கெட்டு போனேன்னா மத்தவங்களுக்கு துன்பம் கொடுப்பேனா மாட்டேனா? குடுப்பேன். தனக்கும் துன்பம், பிறருக்கும் துன்பம். தற்காலத்துல துன்பமா? இப்போதைக்கு துன்பம் மாதிரி தெரியாது. சரிங்க. இப்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியும். எதிர்காலத்துல மிகப்பெரிய பல பிரச்சனைகளை அது உருவாக்கிரும். சரிங்களா? உடலுக்கு துன்பமா? கண்டிப்பா உடல் கெட்டு தான் போகுது. மனதிற்கு துன்பமா? உடல் கெட்டா கண்டிப்பா மனம் கெட்டு தான் போகும். அப்ப இந்த செயல் ஒழுக்கமான செயலா? இது ஒழுக்கமற்ற செயல். டீ குடிப்பது ஒழுக்கமற்ற செயல். சரி, இந்த காலை சக்கர வகுப்புக்கு வர்றது ஒழுக்கமானதா, ஒழுக்கம் கெட்டதான்னு பார்ப்போம். காலை சக்கர வகுப்புக்கு வர்றோம். சரியா? உங்களுக்கு துன்பமா? இல்ல, நன்மை. பிறருக்கு நன்மையா? ஆமா, நான் சரியானா மத்தவங்களுக்கு நன்மை. தற்காலத்துல இன்பமா? ஆமா, இப்ப இன்பம். இதை கத்துக்கிட்ட எதிர்காலத்தில் இன்பமா? ஆமா, இன்பம். உடலுக்கு இன்பமா? ஆமா. மனதிற்கு இன்பமா? ஆமா. சரிங்களா? அப்ப அத்தனைக்கும் நன்மை கொடுக்க இது ஒழுக்கமான செயல். இப்படி நீங்க உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு செயலையும் பிரிக்கணும். ஒவ்வொரு சொல்லையும் பிரிக்கணும். நான் ஒரு சொல் இப்ப சொல்றேன். ஒரு பேச்சு பேசுறேன். இந்த பேச்சு அது தனக்கோ, பிறருக்கோ, தற்காலத்திலோ, பிற்காலத்திலோ, உடலிற்கோ, மனதிற்கோ துன்பம் தருமான்னு பார்க்கணும். துன்பம் தந்தால் அது ஒழுக்கமற்றது. துன்பம் போக்கினால் அது ஒழுக்கமானதுன்னு நம்ம பிரிக்கணும். அதே போல நம்முடைய எண்ணங்கள். சரிங்களா? நமக்கு நிறைய எண்ணங்கள் வருது. இந்த எண்ணங்கள்ல நல்ல எண்ணம் இருக்குது, கெட்ட எண்ணம் இருக்குது. எது நல்ல எண்ணம்? இந்த ஃபார்முலால நன்மையை செய்தால் நல்ல எண்ணம். இந்த ஃபார்முலால தீமையை செய்தால் அது தீய எண்ணம். அப்ப இந்த 3யும் பிரித்து நம்ம செயல்படுத்தணும். அப்ப 5 ஒழுக்க பண்பாட்டுல 2வது என்ன? மதிப்பிறழ்ந்து மற்றவர்கள் மனம் உடல் வருத்தா மாநெறி. 3வது உணவுக்கு உயிர் கொள்ளா நோன்பும். இத பற்றி நான் இப்ப அதிகமா பேசல. இப்ப நீங்க ஸ்டார்ட்டிங் லெவல்ல இருக்கீங்க. அதனால இத நான் சிம்பிளா கடந்து போயிடுறேன். நான் இத பத்தி பேசினேன்னா நீங்க அப்புறம் காலை சக்கரத்துக்கு வரதையே நிறுத்திடுவீங்க. இது பின்னாடி பேசுவோம். உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பக்குவத்தன்மை வரணும். சரிங்களா? இத பத்தி பேசணும்னா, இது வள்ளலார் முதல் கொண்டு பல ஞானிகள் பேசிட்டாங்க. உணவுக்காக உயிர் கொள்ளா நோன்பு. அதாவது உயிர்களை கொல்லவே கூடாதுன்னு சொல்லல.
ஏதாவது நம்மளை தாக்கறக்கு வருது அப்படின்னா, அந்த இடத்துல உயிர் கொலை என்பது தவறு அல்ல. பட் உணவுக்காக ஒரு உயிரை கொலை செய்வது என்பது மிகப்பெரிய பாவம் என்று சொல்றாங்க. அத பத்தி நீங்க இப்ப யோசிக்க வேண்டாம். நான் அதை இப்ப ஸ்கிப் பண்ணிடுறேன். சரிங்களா? 4வது, பிறருடைய பொருளையோ, வாழ்க்கை சுதந்திரத்தையோ போற்றிக் காப்பது. சரிங்களா? உணவுக்கு உயிர் கொள்ளா நோன்பும், பிறர் பொருளை, வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றிக் காப்பேன். அப்படின்னா என்ன? 4வது ஒழுக்கம் என்ன? 3வது ஒழுக்கம் உணவுக்கு உயிர் கொள்ளாத நோன்பு. அது ஒரு சிலர் நீங்க கடைபிடிக்கலாம், ஒரு சிலர் கடைபிடிக்காம இருக்கலாம். அது பரவால்ல. அது இப்போதைக்கு விட்டுருங்க. அது ரொம்ப முக்கியமா எடுக்க வேண்டாம். அது உங்களுக்கு இன்னும் ஆன்மீகத்தில புரிதல் வந்தா, அது தானா உங்கள விட்டு விலகும். நீங்க கட்டாயப்படுத்தி அதை நிறுத்தக்கூடாது. 4வது, பிறருடைய பொருளையோ, வாழ்க்கை சுதந்திரத்திலயோ கை வைக்கக்கூடாது. இப்போ இது எங்க நடக்கும்னா, பெரும்பாலும் கணவன், மனைவி, குழந்தைகள், பெற்றோர்களுக்குள்ள தான் நெறைய நடக்கும். இப்ப கணவனுக்கு, மனைவிக்குன்னு வாழ்றதுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது. எதற்காக திருமணம் நடந்ததுன்னா, நான் என்னோட வாழ்க்கை வாழ்றேன். நீ உன்னோட வாழ்க்கை வாழு. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து உதவி வாழ்ந்து கொள்ளலாம்ங்கிறதுக்கு தான் திருமணம். சரிங்களா? நான் போய் பணம் சம்பாரிச்சுட்டு வரேன். நீ இருந்து குடும்பத்த பார்த்துக்கோ. சரி. அப்ப 2 பேரும் ஒத்து உதவி இருக்கிற நான் ஒரு வேலை செய்றேன். நீ ஒரு வேலை செய். அப்ப அதாவது ஒரு கட்டடம் கட்டுறீங்கன்னா, ஒருத்தரே வந்து கட்டட வேலையும், ஒருத்தரே வந்து எலக்ட்ரிக்கல் வேலையும், ஒருத்தரே வந்து மற்ற எல்லா வேலைகளையும் செய்ய முடியுமான்னா, செய்ய முடியாது. அப்போ ஒருத்தர் கட்டட வேலை வருவாரு, ஒருத்தர் எலக்ட்ரிக்கல் வேலை வருவாரு, ஒருத்தர் டைல்ஸ்க்காக வருவாரு, ஒருத்தர் பிளம்பிங்க்காக வருவாரு. புரியுதா இல்லைங்க? அப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு வீட்ட கட்டுறது ஈஸி. சரிங்களா? இப்ப நானே உற்பத்தி பண்ணி எல்லாத்தையும் சாப்பிட முடியுமா? நானே அரிசி விளைவிச்சு, நானே பருப்ப விளைவிச்சு, நானே முருங்காய், தேங்காய் எல்லாத்தையும் விளைவிச்சு, நானே வீட்ட கட்டி, நானே துணி நெஞ்சு, நானே வாழ முடியுமா? நானே இந்த லேப்டாப் செஞ்சு, நானே இந்த ச கேமராவ செஞ்சு, நானே இந்த Zoomஅ செஞ்சு வாழ முடியுமா? அப்ப எல்லோருடைய உழைப்பையும் எடுத்து, என்னால முடிஞ்சத கொடுத்து வாழக்கூடியது தான் வாழ்க்கை. அப்ப திருமணம்ங்கிறது என்ன? கணவன் அவருடைய வாழ்க்கை சுதந்திரம்னு ஒண்ணு இருக்கு. மனைவி அவங்களோட வாழ்க்கை சுதந்திரம்னு ஒண்ணு இருக்கு. 2 பேரும் சேர்ந்து, நான் சம்பாரிச்சுட்டு வரேன். நீ குடும்பத்த பார்த்துக்கோ. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். 2 பேருமே சம்பாரிச்சு 2 பேருமே குடும்பத்த பார்க்கிறது கஷ்டம். சரி நான் அதனால தான் லைஃப் பார்ட்னர்ன்னு சொல்லுவாங்க. சில கம்பெனில பார்ட்னர்ஸ் இருப்பாங்க. ஒருத்தருக்கு வந்து அறிவு இருக்கும். ஒருத்தர்ட்ட பணம் இருக்கும். பணம் இருக்கிறவர் பணத்த குடுப்பாரு. அறிவு இருக்கிறவர் அறிவ குடுப்பாரு. 2 பேருக்கு 50, 50%. ஏன்னா பணம் இல்லைனாலும் வேலை நடக்காது. அறிவு இல்லைனாலும் வேலை நடக்காது. அப்ப 2 பேரும் உழைப்பாங்க. சரிதானா? 2 பேரும் தங்கிட்ட இருக்கிறத குடுப்பாங்க. 2 பேரும் பங்க பிரிச்சுக்குவாங்க. அதுபோல கணவன் சம்பாரிச்சுட்டு வர்றாரு. மனைவி அதற்குள்ள குடும்பம் நடத்தறதுக்கு தெரியணும். இப்படி இருக்கும்போது அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியாக இருக்கும். அப்ப கணவன் மனைவியுடைய வாழ்க்கை சுதந்திரத்துல கை வைக்கக் கூடாது. அதே போல மனைவி கணவனுடைய வாழ்க்கை சுதந்திரத்துல கை வைக்கக் கூடாது. அவங்களுக்கான வாழ்வதற்கான உரிமை முழுசா இருக்கு. அதுபோல யாருடைய வாழ்க்கை சுதந்திரத்திலயும் நான் கை வைக்கக் கூடாது. உங்க வாழ்க்கை சுதந்திரத்துல இன்னொருத்தர் வந்து கை வச்சா நீங்க ஒத்துக்குவீங்களா? யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கை சுதந்திரத்துல இன்னொருத்தர் வந்து கை வச்சா நீங்க ஒத்துக்குவீங்க. உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காதுல்ல? அதே போல யாருடைய வாழ்க்கை சுதந்திரத்திலயும் நாம போய் கை வைக்கக் கூடாது. அது பாவம். அதே போல பிறருடைய பொருட்களை நாம எடுக்கக் கூடாது. மகாபாரதம் என்ன சொல்லுது? மொத்த செய்தி என்ன? அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாது. மொத்தமா அழிஞ்சு போயிருவ. சரிதானுங்களா? அது சாதாரண சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி. அப்போ பிறருடைய பொருட்களுக்கு ஆசைப்படாமல் இருப்பது. பிறருடைய பொருட்களையும், வாழ்க்கை சுதந்திரத்தையும் போற்றிக் காப்பேன். 5வது விஷயம். இத நம்ம அடுத்த வாரம் கன்டின்யூ பண்ணுவோம். ஏன்னா, இதில நெறைய செய்திகள் சொல்ல வேண்டியது என்னால இப்ப சொல்ல முடியல. அடுத்த வாரம் இத நம்ம கன்டின்யூ பண்ணுவோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஒழுக்கம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுகிட்டா,
வேற ஒண்ணுமே தேவையில்லை நம்ம லைஃப்ல. அத்தனை இதுக்குள்ள அடக்கம். சரிங்களா? 5வது பிறர் துன்பம் போக்கும் அன்பு வேண்டும் அப்படின்னு முடிச்சிடுவார் மகரிஷி. 5வது ஒழுக்கம் என்ன? பிறருடைய துன்பத்தை போக்குவதற்கான அன்பு எனக்கு வேண்டும். சரிங்களா? இதைத்தான் 2வது ஒழுக்க பண்பாடாக வச்சிருக்காங்க. 5 ஒழுக்க பண்பாடு என்னென்ன? அவரவர்தம் அறிவின் ஆற்றலால் உழைப்பால் வாழ்வது என்ற முடிவு. அடுத்தவன் பொருளால நம்ம வாழ்வதில்ல. கட்டாயமா. 2வது மதிப்பிறந்து மற்றவர்கள் மனம் உடல் வருத்தா மாநெறி. 3வது உணவுக்கு உயிர் கொள்ளாத நோன்பு. 4வது பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி பாதுகாக்கிற தன்மை. 5வது பிறர் துன்பம் போக்கும் அன்பு வேண்டும். அன்பு என்பது என்ன? அன்புங்கிறது என்ன? நாம நிறைய பேர் அன்புனா என்னன்னே தெரியாது நமக்கு. சரிங்களா? அதை பற்றி எல்லாம் அடுத்த வகுப்புல நம்ம தெளிவா பார்ப்போம். சரிங்களா? அப்ப இந்த 5 விஷயத்த தான் இதுல 2வதையும் 5வதையும் எடுத்து 2 ஒழுக்க பண்பாடா குடுத்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா ஒரே ஒரு ஒழுக்க பண்பாடு. நீ யாருக்கும் உதவி எல்லாம் செய்ய வேண்டாம்ப்பா. யாருக்கும் உதவி எல்லாம் செய்ய வேண்டாம். என்ன பண்ணா போதும்? அப்படிதான். சரிதானே? யாருக்கும் துன்பம் கொடுக்காம இரு. அதுவே போதும். நீ உதவி எல்லாரும் எல்லாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டா, நீங்க யாருக்கு போய் உதவி செய்ய முடியும்? சரிங்க. உதவி செய்யறதுக்கு ஆளே இருக்காது இந்த உலகத்துல. அப்ப நல்லா கவனமா இருங்க. என்னோட எண்ணத்தாலோ, சொல்லாலோ, செயலாலோ நான் யாருக்காவது துன்பத்தை கொடுத்தேன்னா, அந்த துன்பம் திரும்பி எனக்கு பல மடங்காக வந்தே தீரும். கடவுளாலேயும் இதை தடுக்க முடியாது என்று நீங்கள் மனதில் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சரிங்களா? அப்ப இந்த வாரம் உங்களுக்கு என்ன ஒரு சின்ன ஹோம்வொர்க் குடுக்குறேன்னா, நீங்க எந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்தாலும், எந்த ஒரு சொல்லை சொன்னாலும், எந்த ஒரு செயலை செய்தாலும், இந்த ஃபார்முலா படி இருக்குதான்னு பாருங்க. சரிங்களா? உதாரணத்துக்கு நீங்க ஒரு இட்லி சாப்பிடுறீங்க. சரிதானா? இட்லி சாப்பிடுறது ஒரு செயல். சாப்பாடு சாப்பிடுறது ஒரு செயல். 4 இட்லி சாப்பிடுறோம். சரிங்களா? இப்ப 4 இட்லி சாப்பிடுறதுங்கிறது தனக்கோ, பிறருக்கோ, தற்காலத்திலோ, பிற்காலத்திலோ, உடலிற்கோ, மனதிற்கோ துன்பம் தருமா? தராது. அப்ப இது நல்ல செயலா? ஆமா, நல்ல செயல். 5வது இட்லி சாப்பிடுறோம். ருசி நல்லா இருக்கு. சட்னி நல்லா இருக்கு. சாம்பார் நல்லா இருக்கு. 5வது இட்லி சாப்பிடுறீங்க. 5வது இட்லி சாப்பிடுறீங்க. சரி. இது இது பாருங்க. தனக்கு இன்பமா? 5வது இட்லி. உங்க மனசுக்கு தான் இன்பம். உங்க உடலுக்கு இன்பம் இல்ல. அதுக்கு வயித்து வலி. 5வது இட்லி போறப்பவே வயிறு ஒரு மாதிரி பண்ணுது. இல்லையா? அப்ப தனக்கு துன்பமா? பிறருக்கு துன்பமா? ஆமா. நீங்க இப்படி பண்ணிட்டு இருந்தா, நீங்க எந்திரிச்சு வர்றப்ப யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா, உங்களுக்கு கோவம் வரும். நீங்க வயித்து வலியோட வர்றீங்க. "ஏப்பா அந்த தண்ணி எடு" அப்படின்னு சொன்னா, போடா வேலைய பார்த்துட்டும்பீங்க. கோபம் வரும் உங்களுக்கு. இப்படி தின்னு தின்னு உங்களுக்கு நோய் வந்துருச்சுன்னா, மத்தவங்களையும் துன்பப்படுத்துவீங்க. தனக்கோ துன்பம், பிறருக்கும் துன்பம். சரிங்களா? தற்காலத்தில் துன்பமா? ஆமா, இப்பவே வயித்து வலி. பிற்காலத்து இப்படி தின்னுட்டே இருந்தீங்கன்னா, நெறைய வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள், உபாதைகள் இன்னைக்கு இருக்கிற கேன்சர் வரைக்கும் அதிகமா திங்கிறதால தான் வருது. சரிங்களா? எதிர்காலத்துல பல நோய்களை நீங்க சந்திப்பீங்க. சரிங்களா? உடலுக்கு துன்பமா? ஆமா, துன்பம். மனதிற்கு துன்பமா? ஆமா, துன்பம். அப்ப 5வது இட்லி சாப்பிடுவது என்பது மிகப்பெரிய ஒழுக்கம் கெட்ட செயல். நீங்க ஒழுக்கம்னா மறுபடியும் நான் சொல்றேன், கற்பு நெறி விட்டா தான் ஒழுக்கம் கெட்டதுன்னு அல்ல. நீங்க 5வது இட்லி சாப்பிடலாம்னு நெனைச்சாலே ஒழுக்கம் கெட்டது. அது ஒழுக்கமற்ற செயல். அப்ப நேரத்துல தூங்கணும். இது ஒழுக்கமான செயல். 11 மணிக்கு தூங்குறீங்க. உங்களுக்கு துன்பமா? துன்பம். மத்தவங்களுக்கு துன்பம். உடலுக்கு, மனதிற்கு, தற்காலத்தில, பிற்காலத்தில நீங்கள் 11 மணிக்கு தூங்குவது என்பது மிகப்பெரிய ஒழுக்கம் கெட்ட செயல். காலையில 7 மணிக்கு எந்திரிப்பது ஒழுக்கம் கெட்ட செயல். வாயை மூடி மென்னு சாப்பிடுறீங்க. தனக்கு இன்பமா? ஆமா. பிறருக்கு? ஆமா. உங்க உடம்பு நல்லா இருந்தா பிறருக்கு இன்பம்.
தற்காலத்திலையும் பிற்காலத்திலையும் உடலிற்கும் மனதிற்கும் நன்மை. வாயை மூடி மென்று சாப்பிடுவது அது ஒழுக்கமான செயல். வாயை திறந்து சாப்பிடுவது ஒழுக்கம் கெட்ட செயல். இப்படி உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு செயலையும் நீங்க கவனிக்கணும். இது ஒழுக்கமானதா, ஒழுக்கம் கெட்டதா? ஒழுக்கமானதுன்னா ஃபாலோ பண்ணுங்க. ஒழுக்கம் கெட்டதுன்னா மாற்றி அமைத்துக் கொள்ளுங்க. அது எப்படி பண்ணணுங்கிறத நான் அடுத்த வாரத்துல இன்னும் டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். அத மட்டும் ஃபாலோ பண்ணா போதும். உங்க லைஃப்ல அத்தனை உடம்புல இருக்கிற நோய்கள் குணமாயிரும். இந்த ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணா உடம்புல இருக்கிற அத்தனை நோய்களும் குணமாயிரும். உங்க மனதில் இருக்கிற அத்தனை துன்பங்களும் குணமாயிரும். உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா சிக்கல்களும் போயிரும். உங்க பாவ கர்ம வினைகள் அனைத்தும் போயிரும். நீங்க இறையுணர்வு பெறுவதற்கு தகுதியாயிருவீங்க. ஒரே ஒரு ஃபார்முலா. சரி, அடுத்த வாரம் இதை நம்ம தொடர்வோம். சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. பரவாயில்ல. இவ்வளோ பேரு இந்த தத்துவத்தை கேட்கறக்கு இவ்வளோ பேர் வர்றீங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியம். ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. சிறப்பா ஃபாலோ பண்ணுங்க. நான் முன்னாடி சொன்னது போல நீங்க எல்லாரும் சிறப்பா உதவி செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு குணபாலன் ஐயா சொன்னாங்க. உங்க எல்லாருக்கும் நன்றி. நம்ம சொல்ற விஷயத்தை எடுத்து அதை சிந்திச்சு, ஆமா இது உண்மைதான்னு புரிஞ்சுக்கிட்டு, என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன் அப்படிங்கிற முன்னுக்கு வர்றது அப்படிங்கிறது பெரிய விஷயம். சிறு துளி பெருவெல்லங்க. இப்ப 264 பேர் இருக்கீங்க. ஆளுக்கு ஒரு ரூ. 100 மாதம் 1ஆம் தேதி காலை சக்கரத்துக்கு அனுப்புறதுன்னு நீங்க திட்டமிடுங்களேன். ஆளுக்கு ஒரு ரூ. 100. ஒரு 26,400 நம்ம காலை சக்கரத்துக்கு வந்துடும். இவங்க தாராளமா செலவு பண்ண முடியும். ஒரு ஜூமுக்கு கொடுக்க முடியும், ஒரு யூடியூபுக்கு கொடுக்க முடியும். ஏன் வர்ற ஆசிரியர்கள் யாருக்குமே இவங்க பணம் கொடுக்கறது இல்ல. யாருமே பணம் கேட்டு வர்றதில்ல. சரிங்களா? ஆனா தேவைன்னா அவங்களுக்கு அனுப்பலாம். எல்லா ஆசிரியருக்கும் அனுப்புறோமா இல்லையா? யாரோ ஒரு சில ஆசிரியர் தேவையா இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு உதவிக்கு நாம அனுப்பலாம் தாராளமா. அப்போ இது நாம ஒரு குடும்பமாக காலை சக்கரம்ங்கிறது நாம எல்லாரும் இணைந்த ஒரு குடும்பம். நீங்க எல்லாம் இதுல ஒரு பங்கு. அதுல தலைமை பொறுப்பு எப்படி குடும்ப தலைவர் அப்படிங்கிற மாதிரி குணபாலன் ஐயா அந்த தலைமை பொறுப்பு எடுத்திருக்கிறாங்க. நாமெல்லாம் இந்த குடும்ப உறுப்பினர்கள். அப்ப என்னால முடிஞ்ச ஒரு சிறு உதவி நான் இந்த குடும்பத்துக்கு பண்றேன். அப்படிங்கிற ஒரு பொறுப்பை நீங்க எல்லாருமே எடுத்துக்கொண்டு, குறைந்தது மாதம் ஒரு 100லிருந்து உங்களால எவ்வளவு முடியுமோ அதை நீங்க அனுப்பணும். இதை லைஃப் லாங் தொடரணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த காலை சக்கரம் அடுத்த பல்வேறு படிகளை செய்ய இருக்குது. அதற்கெல்லாம் நாம தான் அஸ்திவாரமாக பில்லர்ஸா இருந்து இதை நம்ம கொண்டு போகணும். இது உலக மக்கள் எல்லோருக்கும் போய் சேரணுங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம செயல்படுவோம். மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி, இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறுமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம், வாழ்க. மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. நிறைவு செய்து கொள்வோம். இன்னைக்கு கேள்வி பதில் வேண்டாம். வாய்ப்பு இருந்தா நம்ம அடுத்த வாரம் அதை திட்டமிட்டுக்குவோம். எல்லா கேள்விகளையும் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. அடுத்த வாரம் ஐயாட்ட சொல்லிட்டு கேள்வி பதில் நம்ம திட்டமிடலாம். சரிங்களா? உங்களுக்கு இந்த 3-4 வகுப்புகள் ஏதாவது ஐயப்பாடுகள் இருந்தா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த வகுப்பில் நம்ம தெளிவுபடுத்திடுவோம். மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. சிறப்பு. இன்றைய நிகழ்வில் நமக்கு ஒழுக்கம் பற்றி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயாவுக்கு நேரமின்மை காரணமாக இன்றைய கேள்வி பதில் செஷன்ங்கிறத அவங்க அடுத்த வாரம் வச்சுக்கலான் இருக்காங்க. வாழ்த்துக்கள். இன்றைய நிலைகள்ல எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஐயாவோட கருத்துக்கள் எந்த அளவுக்கு நமக்கு ஆழமா பதியுதுங்கிற